ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசக்காய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லி பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஆர்டரியன் சிட்டில இருக்க கில்டுக்கு போறான். ஆனா அங்க இருக்க எல்லாருமே யூஜியை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ண நம்ம ஹீரோ ஸ்லைம்ஸை விட்டு அவங்கள வேவு பார்க்க சொல்றான். இப்போ அவனுங்க 2 பேரும் ரூம்குள்ள வந்துட்டு நமக்கு கிடைச்ச டீடைல்ஸ் வச்சு பார்த்தா அவன் தான் யூஜியா இருக்கும். ஆனா அவன்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாதுன்னு ஒருத்த சொல்றான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, பேசாம அவனை கொன்றுவோன்னு இன்னொருத்த சொல்லவும், நீ சொல்ற மாதிரி பண்ணா அது நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஆல்ரெடி ஃபயர் டிராகனை வச்சு போட்ட பிளானை எவனோ வந்து தடுத்துட்டான். அதனால எது பண்ணாலும் வால்டர் கிட்ட சொல்லிடுவோன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட யூஜி வால்டர் யாரா இருக்குன்னு யோசிக்கிறான். அப்ப அவன் வச்சிருக்க கிளாஸ்ல 2 உருவம் தெரியுது. ஃபாதர் ஸ்டைல் தான் வந்திருக்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. உடனே யூஜி இங்க இருக்க கில்டு கூட ப்ளூ மூன் சால்வேஷன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றான். நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ப்ளூ மூன் சால்வேஷனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அதுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ மூன் குரூப்ல நானும் இருந்தேன். அந்த குரூப்காக நான் எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் அந்த குரூப்ல சேர்ந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் வால்டர். அவனுக்கு நான் அந்த குரூப்ல இருக்கிறதே பிடிக்கல. அப்போ ஒரு நாள் டிவைன் கார்டு இந்த குரூப்பை மூடிடலாம்னு சொன்னேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட டீம்ல இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது இது எல்லாத்துக்குமே அந்த வால்டர் தான் காரணம். எங்க குரூப்ல இருந்த எல்லாரையும் சேர்த்து தான் ப்ளூ மூன் சால்வேஷனை கிரியேட் பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப வருஷமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதனால நீ தான் அவனை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு புக்ல இருக்க லைனை படிக்கிறாரு. நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு யூஜி கேட்கவும், டேகர் ஆஃப் கெத்திஸை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அதனால நீ ரெடியா இருந்துக்கோன்னு சொல்றாரு. இவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்ப ஃபாதரோட அசிஸ்டன்ட் அவன் கிட்ட நீங்க ஏன் வால்டரோட பிளானை ஃபுல்லா சொல்லலன்னு கேட்கவும், நான் ஃபுல்லா சொல்லியிருந்தா அது யூஜிக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. இப்போ ஒரு இடத்துல மாஸ்டர் வால்டர் அந்த டைமர் ஃபாதர் ஸ்டைல மீட் பண்ணிருக்கான்னு சொல்லவும், நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு வால்டர் கேட்டுட்டு அங்க இருக்க ரூம்குள்ள போறான். அந்த இடத்துல ஏதோ மிஷின் மாதிரி இருக்கு. அது முன்னாடி உட்காந்துட்டு ஃபாதர் ஸ்டைல் ஒரு புக்கை பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன ஒன்லைனை இவன் இந்த இடத்துல சொல்றான். உடனே அந்த மிஷின் கிட்ட இருந்து ஏதோ ரிப்ளை வரவும் வால்டர் வில்லத்தனமா சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் யூஜி ஃபாதர் ஸ்டைல் சொன்ன மாதிரி நான் தான் அவனை அழிக்கிறமான்னு அந்த டேகர் ஆஃப் கெத்தீஸ பாக்குறான். அப்பதான் லெஜெண்ட்ஸ்னு ஃபாதர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வரவும், இதுக்கு முன்னாடி கில்டுல இருந்த பொண்ணு கூட ஒரு லெஜெண்ட் ஸ்லைம்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவான்னு சொல்லியிருப்பா. இந்த விஷயத்தை பத்தி நாளை கேட்கணும்னு யூஜி யோசிக்கிறான். இப்ப மார்னிங் ஆகவும் சர்ச்சுக்கு வந்து பார்த்தா ஃபாதர் ஸ்டைல் ஆல்ரெடி கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு யூஜி யோசிச்சுட்டே வரவும், இவனை பார்த்த உல்ஃப் நம்ம வெளியே போறோமான்னு கேக்குது. ஆமாப்பா வெளியே தான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி ஃபாதர் ஸ்டைலையும் அவரோட அசிஸ்டன்ட்டையும் யாராச்சும் பாத்தீங்களான்னு கேட்கவும், எல்லா ஸ்லைம்ஸும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 ஸ்லைம் மட்டும் நாங்க பார்த்தோம், அவங்க மார்னிங் சீக்கிரமே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுது. உடனே அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப்க்கு வேணும்னா ஃபாரஸ்ட்ல இருக்க ஸ்லைம்ஸை கூட கூப்பிட்டுக்கோங்கன்னு யூஜி சொல்றான். இன்னொரு பக்கம் இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம்னு சொல்லிட்டு ஃபாதர் ஸ்டைல் மேஜிக்கை யூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ்ல இருந்த கர்ஸ் அழிக்கிறாரு. இப்ப உள்ள போய் பார்த்தா லாஸ்ட் எபிசோட்ல ஒரு சிட்டி மாதிரி இருந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப யூஜி ஸ்லைம் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். சும்மா ஒரு பேச்சுக்கு ஸ்லைம்ஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னா அந்த காட்டுல இருக்க எல்லா ஸ்லைம்ஸையும் கூட்டிட்டு வந்துருச்சு. உடனே யூஜி எல்லாத்தையும் டேம் பண்ணிட்டு யாராச்சும் ஃபாதர் ஸ்டைல பாத்தீங்களான்னு கேட்கவும், ஒரு ஸ்லைம் மட்டும் அவங்க டார்க்கான பிளேஸ்க்குள்ள போனாங்கன்னு சொல்லுது. உடனே மத்த ஸ்லைம்ஸ்லாம் அந்த இடத்துக்கு போன யாருமே உயிரோட வந்ததுலன்னு பயந்துட்டு இருக்கு. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வழியை காட்டுங்கன்னு யூஜி சொல்றான். இப்ப ஃபாதர் உள்ள போயிட்டு இருக்கும்போது 2 பேர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஃபாதர்னா அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா விடமாட்டானுங்க போல என்ன மேஜிக்கை பூஸ்ட் பண்ணிட்டு ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் யூஜி அந்த இடத்துக்கு வரவும் இதை பார்த்தாலே பயமா இருக்குன்னு ஸ்லைம் சொல்லுது. இப்ப யூஜி கொஞ்சம் முன்னாடி போய் கர்ஸை ஓபன் பண்றதை விட்டுட்டு மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணி அவன் டீமை உள்ள கூட்டிட்டு போறான். இப்ப ஃபாதர் அவனுங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டு வால்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு வால்டர் சொல்லவும் ஃபாதர் டென்ஷன் ஆகிட்டு உன்னோட பிளான் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு அவனோட ஆளுங்களை விட்டு அட்டாக் பண்ண சொல்றான். இங்க யூஜி வர வழியில நிறைய பேர் மயங்க போட்டு விழுந்திருக்காங்க. அதை தாண்டி போகும்போது ஒருத்தர் ஸ்லைம்ஸை பிடிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஃபாதர் அவர் அட்டாக் பண்ண வந்தா எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல வயசானாலும் ஃபர்ஸ்ட் மாதிரி சண்டை போடுறான்னு வால்டர் சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கவும், ஃபாதர் ஸ்டைல யாரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அவரோட அசிஸ்டன்ட் தான் முதுகுல குத்திட்டான். அப்பதான் வால்டர் அவனோட பிளானை பத்தி சொல்றான். ஃபர்ஸ்ட் மேஜிக் ஸ்டோனை நாங்க ஃபாரஸ்ட்ல வைக்கும்போது அந்த கர்ஸை ரிமூவ் பண்ணவன கொல்றதுக்காக நிறைய மான்ஸ்டர்ஸை கிரியேட் பண்ணோம். அதுல ஒண்ணுதான் அந்த ப்ளூ டிராகன் சொல்றான். உடனே அந்த அசிஸ்டன்ட் ஃபாதர் ஸ்டைல் கொடுத்த டேகரை வச்சுதான் யூஜி அந்த டிராகனை அழிச்சான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நாங்க அன்னைக்கே அந்த சிட்டியை காலி பண்ணிட்டோம். அதோட அந்த ஃபயர் டிராகனை கில் பண்ணதும் அந்த யூஜி தான் சொல்றான். நீ என்னோட பிளானை தடுக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கன்னு வால்டர் சொல்லவும், நீ எப்ப என்னோட கனவை எரிச்சியோ அப்பவே இந்த உலகத்தை காப்பாற்ற போறவன நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன இந்த இடத்திலே கொன்னாலும் அவன் எல்லாத்தையும் தடுப்பான்னு சொல்றாரு. என்னதான் தோத்து போனாலும் நீ ரொம்ப பேசுறன்னு அவனோட ஃபாலோவர்ஸை ஃபுல்லா ஒரு மான்ஸ்டரா மாத்திடுறான். உன் கூட இருக்க எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்துறன்னு ஃபாதர் சொல்றாரு. உன்னோட அசிஸ்டன்ட் கையாலே நீ சாக போற
போறேன்னு வால்டர் சொல்றான். அப்ப அசிஸ்டன்ட் ஃபயர் மேஜிக் வச்சு ரெடியா இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல செவுத்த உடைச்சிட்டு யூஜி உள்ள வரான். யோ ஃபாதர், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதுன்னு பார்த்தா ஃபாதரே கஷ்டத்துல தான் இருக்காரு. இதை பார்த்த யூஜி இது பேசுறதுக்கான டைம் இல்லைன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கறேன்.